இப்பெல்லாம் உங்களுக்கு ஃபோன் சீக்கிரமா பழசாகிற மாதிரி ஃபீல் ஆகுதா? ஒவ்வொரு அப்டேட் பண்ணும்போது ஃபோன்ஸ் அதோட சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வர மாதிரி ஃபீல் ஆகுதா? இந்த கான்செப்ட் பேர் தான் பிளான்ட் அப்சலசன்ஸ். பேசிக்கா எலக்ட்ரானிக்ஸை ஒரு டைமுக்கு மேல பழசாக்கி ஒர்க் ஆகாம பண்ற ப்ராசஸ் தான் இது. 1920s டைம்ல லைட் பல்ப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 2500 மணி நேரம் to 3000 மணி நேரம் லாஸ்ட் ஆகும். அது மாதிரி லைஃப் டைம் அதிகமா இருந்ததுனால மேனுஃபேக்சரர்ஸால நிறைய லைட் பல்ப்ஸ் விற்க முடியல, அவங்களோட லாபத்தை அதிகப்படுத்த முடியல. ஏன்னா ஒரு வீட்டுக்கு 2-3 லைட் பல்ப் இருந்தா போதும். ஒன்ஸ் அதை வாங்கிட்டாங்க அப்படின்னா 2-3 வருஷத்துக்கு லைட் பல்ப்ஸ் மாத்தவே மாட்டாங்க. அந்த 2-3 வருஷத்துக்கு மேனுஃபேக்சரர்ஸ்க்கு விற்பனையே கிடையாது. சோ அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா இந்த லைட் பல்போட லைஃப் டைமை வந்துட்டு 1000 மணி நேரமா குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இதுல வந்து டெஸ்ட் பண்ணுவாங்களாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதாச்சும் ஒரு கம்பெனியோட பல்ப் வந்துட்டு 1000 மணி நேரத்துக்கு மேல இருந்துச்சுன்னு வைங்களா, ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு அதுக்கு ஃபைன் போடுறாங்க. எவ்வளவு மோசமான பிளான் பாருங்க. இதைத்தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் கம்பெனிஸும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பண்றது நம்ம காசு வேஸ்ட்டை தாண்டி இந்த என்விரான்மெண்ட்டுக்கு கெட்டது. ஃபர்ஸ்ட் 3G ஃபாஸ்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு, அதை ஸ்லோ பண்ணி 4G கொண்டு வந்தாங்க. 4G ஃபாஸ்டா இருந்துச்சு, அதையே ஸ்லோ பண்ணி 5G கொண்டு வந்தாங்க. இப்போ 5G ஸ்லோ ஆகிட்டே வருது. நெக்ஸ்ட் 6G விடுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஆப்பிள் கம்பெனி வந்துட்டு நாங்க இந்த மாதிரி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி 2017 ஒத்துக்கிட்டாங்க. இதுக்காக US, பிரான்ஸ், இட்டாலியில ஃபைன் கட்டியிருக்காங்க. இதே மாதிரி சாம்சங் ஃபைன் கட்டினாங்க. HP, Canon பல கம்பெனிஸ் மேல இந்த அக்யூசேஷன்ஸ் இருக்குது. பிரான்ஸ்ல இதுக்கு அகைன்ஸ்டா ஒரு லாவே போட்டிருக்காங்க. ஒரு சர்டிபிகேஷன் வாங்கினா தான் அவங்க ப்ராடக்ட் அவங்களால லான்ச்சே பண்ண முடியும். ஆனா நம்ம ஊர்ல லாவும் கிடையாது, ஃபைனும் கிடையாது. ஏன்னா நம்ம தான் எதை கொடுத்தாலும் கேள்வி கேட்காம வாங்கிக்கிறோமே.